ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு samiyazone. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஆல்ரெடி நம்ம நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் க்யூட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் பார்க்க போகிறோம். Underwater Tortoise Fridge Magnet. இது நம்ம வேஸ்ட் கார்ட்போர்டையும் க்ளேயும் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை நம்ம வேஸ்ட் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து அந்த வேஸ்ட் கார்ட்போர்டை கட் பண்ணிக்கிறேன். டாட்டாய்ஸோட இமேஜை வந்து நம்ம சாம்பிளாக ட்ரா பண்ணிக்கிறோம். எதுக்காக இதை ட்ரா பண்ணுறோன்னா, அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளே எடுத்து நம்ம ரோல் பண்ணி இப்படி தான் வரும் இமேஜுன்ட்டு ஒரு சாம்பிளை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து பாலிமர் க்ளே யூஸ் பண்ணுறேன். பாலிமர் க்ளே எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்லைனா நீங்கள் மோல்டட் யூஸ் பண்ணலாம், பேப்பர் மச்சி க்ளே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க க்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பாடி பார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு ரோல் பண்ணிவிட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராயிங் ஃபிகர்லேயே நம்ம வந்து வச்சோன்னா உங்களுக்கு அழகான பர்ஃபெக்டான ஃபிகர் வரும். அதுக்காக தான் நம்ம சாம்பிளாக இது ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உடம்பு வச்சாச்சு. எங்கே ஹைட்டாக இருக்கணுமோ அங்கெல்லாம் ஹைட்டாக இருக்கும், எங்கே வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குமோ அந்த இடத்துல நம்ம வந்து லைட்டாக வந்து ஷேப் பண்ணி விட வேண்டியதுதான். இனிமேல் ஹெட் பார்ட் பண்ணியாச்சு. கால் என்ன ஷேப் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து வைக்கிறோம். வால் பகுதியும் அதே மாதிரி வைக்கிறோம். இது எல்லாமே சாம்பிளாக நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஸ்டிக் பண்ணக்கூடாது. டாட்டாய்ஸ் உடம்புக்கு மேலே இருக்க ஓடு பகுதியை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அது ஒரு சைடு வந்து பள்ளமாக இறங்கியிருக்கும், இன்னொரு சைடு மேடாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிவிட்டு மேலே வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எங்கெங்கே பள்ளமாக இருக்கணுமோ ஹைட்டாக இருக்குமோ ஷேப் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்காக தான் இந்த ட்ராயிங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற ஷேப்ஸ் கொண்டு வரதுக்கு. இப்போ வந்து இது வந்து அண்டர் வாட்டர் டாட்டாய்ஸ்ன்றதுனால நம்ம வந்து இந்த கார்ட்போர்டை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு லைட் சீ ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். ஸோ ஒயிட்டை வச்சு நான் அடிக்கிறேன், டார்க் ப்ளூ வச்சு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடிக்கிறோம். கீழே வந்து கொஞ்சம் டார்க்காகவும் மேல் பார்ட் வந்து கொஞ்சம் லைட் ஸ்கை ப்ளூவாகவும் இருக்க மாதிரி ரெண்டும் நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுறேன் நான். நம்மளோட கார்ட்போர்ட் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிகரை வந்து இதில் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். எங்கெங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதெல்லாம் இங்கே ஃபைனலாக நம்ம வந்து டச் கொடுத்துக்கலாம். டாட்டாய்ஸை இன்னும் கலர்ஃபுல் ஆக்கிறதுக்காக அதோட லெக்ஸ்லாம் லைட்டாக நம்ம வந்து ரெட் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி அங்கங்கே வைக்கிறோம். ஸோ தட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டாக ரெட் கலர் க்ளே எடுத்து குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கிட்டு நம்ம வந்து அதில் ஸ்டிக் பண்ணி விட்டுறோம். நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுடுறோம். இப்போ ஓடு பகுதிக்கு போகிறோம். ஓடு பகுதியில் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே லைன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கு எல்லோ ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து எல்லோ கலர் க்ளேயில் நான் ரோல் பண்ணிவிட்டு அங்கங்கே பேச்சஸ் வைக்கிறேன். இப்போ நம்ம எல்லோ பேச்சஸ் எல்லாம் நம்ம வச்சுட்டோம். இப்போ ஓடு பகுதிக்கு லைன்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். அது பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் பிளாக் கலர் வந்து நான் வந்து டச் பண்ணிவிட்டு போடுறேன். உங்களுக்கு நல்லா அந்த எல்லோவை வந்து நம்ம ரெட்டோடு நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுருணும். இப்போ நம்ம வந்து கண் பகுதி போட போகிறோம். கண்ணுக்கு வந்து நான் பிளாக் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு குட்டி பால்ஸ் ஆட்டம் ரோல் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டோட கான்செப்ட் என்னென்னா, டாட்டாய்ஸ் வந்து அண்டர் வாட்டரில் இருக்கா மாதிரி. ஸோ நம்ம வந்து லீவ்ஸ் எல்லாம் போடணும், கொஞ்சம் பபிள்ஸ், வாட்டர் பபிள்ஸ் இருக்கா மாதிரி. அந்த மாதிரிலாம் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து எது வேணால் போடலாம். நான் கொஞ்சம் லீவ்ஸ் அண்ட் பபிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் நான் வந்து பண்ணிடுறேன். பைக்கு வந்து நம்ம ஒயிட் டாட்ஸ் வைக்கிறோம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இப்போ நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டடாக காமிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து வார்னிஷ் அடித்தோன்னா இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியும். வார்னிஷ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபெவிகால் கொஞ்சம் எடுத்துகிட்டு லைட்டாக வாட்டரால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து கோட்டிங் 2 கோட்டிங் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வார்னிஷ்க்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி 2 கோட்டிங் கொடுத்துட்றேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதோட க்யூட் அண்டர் வாட்டர் டாட்டாய்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ப்ரீவியஸாக நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸும் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக பண்ணலாம். இது மாதிரி க்யூட்டாக வந்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதே மாதிரி நீங்கள் அழகாக ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் பண்ணலாம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.